துஸ்தரமது 3 முறை வேலைஞ்சு போது தாண்ட முடியாது அந்த 3 பாப்பியான அந்த மலையை தாண்டினா சுவாமி அங்க இருக்கான். திருப்பையார் ராமன் நாள் 6 நாள் என்ன நாள் இந்த அதானம் கொடாமைங்கிற ஒரு பெரிய மலை, அதை கொடுப்பதுனால தாண்டு. நல்ல காரியத்துல கொடுக்காதேன்னு சொல்லுமா மனசு. அதை தாண்டு அந்த மனசை ஓங்கி அடி, பாம்பு அடிக்கிறா போல அடிச்சு குடு, நல்லத்து குடு, தானேன அதானம் 3 முறை சாமவேதம் கத்திட்டு அந்த கொடாமைங்கிறத கொடுப்பதுனால தைரியமா கொடுன்னு. அப்புறம் உடனே சத்யேனாம் அமிர்தம்னு ஒரு மலை சுவாமியை மறைச்சுட்டு இருக்கு. அதை சத்தியத்தால தாண்டி ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம் நம்பிக்கையினால தாண்டுன்னு 3 முறை சொல்லித்தது. அக்ரோஷேன குரோதம், கோபம்னு ஒரு பெரிய மலை நிற்கிறது சுவாமியை மறைச்சுக்கிண்டு. அதை கோபமின்மையால தாண்டி அங்க போற ஜோதிர்மயமா சுவாமி அங்க திருப்பியார் சுவாமி ராமன் அங்க பிரகாசிக்கிறான், போய் பார்க்கலாம்னு சேது சாமான்னு பெரிய இந்த 4 சேதுவையும் தாண்டி நீ க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வேதம் போய் சாமவேதம் போய் அனுகிரகம் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட சேது சாமாவே அவ அழகா ஆரம்பிச்சு விட்டாள். நீ சுவாமியை ஸ்மரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மார்க்கம் பண்ணி கொடுத்தாள். நல்ல படிப்பாளி. பெங்களூர்ல ரொம்ப அழகா சொன்னாள். நீ பெரியவாள்லாம் வந்திருந்தாள், மடாதிபதிகள்லாம். பிளேனுக்கு புறப்பட வேண்டிய அவசரத்துல ரொம்ப அற்புதமா சொன்னாள். இன்னைக்கு இந்த ராமக்ஷேத்திரத்துல குடும்பத்தோட வைக்கம் முதலிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் கூடவே அழிச்சுன்னு போய் அவளும் ஜட்ஜி பாலகிருஷ்ணன் எல்லாம் கூடவே அழிச்சுன்னு போனாள். அப்போ இவாளும் கூட வந்தாள். போய் தரிசனங்கள்லாம் பண்ணினோம். ராமக்ஷேத்திரத்திலையும் இன்னைக்கு வந்திருக்காள். ராமபிரசாதம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் உண்டாக போகுது. சீதா கல்யாணம் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன்.